திருமணம், இருமணம் சேர்வதே திருமணம், அது மணக்கும் மனமாக இருக்க வேண்டும், திருமணமாக இருக்க வேண்டும்னா இந்த செகண்ட் பாப் ரொம்ப டிலே ஆரம்பிச்சிருக்கவங்களுக்கு, இல்லை எனக்கு இந்த இந்த என் பிள்ளைக்காக நான் செய்யலாமா, இல்லை மாப்பிள்ளையே செய்யணுமா, இல்லைன்னா பொண்ணையே செய்யணுமான்னு கேட்டீங்க, யார் வேணாலும் ரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்யலாம். இதே கல்யாணம் யாருக்கு ஆகணுமோ அவங்களும் செய்யலாம், வீட்டில் உள்ள அம்மா அப்பா செய்யலாம், தம்பி செய்யலாம். ஸோ அது இல்லாமல் பிளட் ரிலேஷன், பிளட் ட்ராக் இல்லாமல் யார் பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கவங்க இதை செஞ்சு அவங்களுக்காக நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது ரொம்ப முக்கியமான விஷயம். 2 இது செய்கிறோம். ஸோ இதை சங்கல்பமாக வச்சு அதை ஒரு பொட்டு வச்சு அவங்களுக்கு சீக்கிரமா திருமணம் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே வரலாம். ரொம்ப காஞ்சிருச்சு அப்படின்னா திருப்பி புதுசாக செஞ்சு திருப்பி கொண்டு போகலாம். ஆனால் வெகு விரைவிலேயே இந்த திருமண தடை நீங்கி கல்யாணம் ஆயிருக்கு. இதுதான் இந்த ப்ராசஸ். ஸோ இது கை கண்ட பரிகாரம் அப்படின்னாக்கா செய்து கை கண்டு அதை கை கொண்டு எழுதின ஒரு பரிகாரம் இந்த பரிகாரம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான இது பயன்பாட்டில் இருந்த ஒரு விஷயம்தான் இந்த பரிகாரம். ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ இதை மட்டும் அப்படியே கடைபிடிச்சிட்டே வந்தீங்கனாலே போதும். ஒருவருக்கு நல்ல திருமணம், அதாவது சொல்லுவாங்க திருமணம் ஏனோ தானோன்னு இல்லாம நல்ல ஒரு கெட்டி மேளமாக கெட்டியான வாழ்க்கையாக இருமணமும் புரியாமல் எந்த விதமான ஆபத்துகளும் இல்லாமல் கடைசி வரைக்கும் கொண்டு போய் சங்கல்பம். சரி, இந்த திருமணம் ஆயிடுச்சு, இதை என்ன பண்ணலாம் மீண்டும் கேட்டீங்கன்னா, ஆன பிறகு இதை தண்ணியில கரைச்சி விட்டுறலாம். இல்லையா கால்படாத இடத்துல நீங்க தூரத்துல போடலாம். இல்லைன்னா இதை போய் கோவில் எல்லாம் சில பேர் வச்சுட்டு வந்துடுவாங்க, அப்படி வைக்கக்கூடாது. ஸோ சங்கல்பம் முடிஞ்சிச்சுனாக்கா நம்ம அதை அப்படியே கரைச்சிடணும். இல்லைன்னா அந்த சங்கல்பத்தை தொடர்ந்து எத்தனை நாள் வைக்கணும் அப்படி இந்த கணக்கே கேட்காதீங்க. ஏன்னா ரொம்ப சீக்கிரமா நடந்துடும். இல்லைன்னா சில பேருக்கு இந்த ஹார்ட்னஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இருக்கும், சில பேருக்கு உடனே நடக்கும், சில பேருக்கு முன்ன பின்ன இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எதுவுமே நடக்கலன்னா அப்படி தூக்கி போட்டுறாதீங்க. எந்த ஒரு செடி வைத்தாலும் விதை போட்டாலும் முளைப்பதற்கு என்பது கொஞ்சம் காலதாமதமாகும். அது முட்டி மோதி முளைக்கணும் இல்லையா? மருந்து சாப்பிட்டாலும் 48 நாள் ஆகும் இல்லையா? அதே மாதிரி கணக்கு தான். நம்ம இதை செய்யும் பொழுது சரணாகதியோடு நம்பிக்கையோடு செய்தால் நமக்கு எல்லா வகையிலுமே கைகூடும். ஸோ இந்த பரிகாரம் திருமண தடைக்கான ஒரு பரிகாரம். செய்து நலம் பெறுங்கள். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.